ஸோ என்னோட பேர் டாக்டர் ஃப்ளாரன்ஸ் எல்என் நளினி. ஐம் an educationist கம் psychologist by profession, founder and director of Shreyas Global Academy. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போது அண்ணா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சென்னையில் இருக்கேன். ஸோ இங்கேருந்து நான் வந்து யூஎஸ் போயிட்டுருக்கேன். ஸோ இங்கேருந்து லண்டன் போய் லண்டன்லேருந்து வாஷிங்டன் போய் அங்கே டென்னிசி போகிறேன். ஸோ டென்னிஸில் தான் இந்த காம்படிஷன் நடக்க போகுது. ஸோ காம்படிஷன் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் இன்டர்நேஷ்னல். ஸோ மிஸ்ஸஸ் இன்டர்நேஷ்னல் தான் வேர்ல்ட்லேயே வந்து பிகஸ்ட் பேஜெண்ட் ஆக்சுவலாக. ஸோ நான் வந்து 2021 மிஸ்ஸஸ் இந்தியா டைட்டில் வின் பண்ணேன். ஸோ அதை பேஸ் பண்ணி லாஸ்ட் இயர் வந்து மயாமி ஃப்ளாரிடாவில் வந்து மிஸ் இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு போனேன். அங்கே வந்து பீப்புள் சாய்ஸ் அவார்ட் வின் பண்ணேன் இன்டர்நேஷ்னல் டைட்டில். அதை பேஸ் பண்ணி மிஸ்ஸஸ் ஏஷியா பசிபிக் டைட்டிலும் வின் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ்ஸஸ் ஏஷியா பசிபிக் இன்டர்நேஷ்னல் 2023 அந்த ரீஜனை ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம இந்தியாவிலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னை அனுப்பி வைக்கிறாங்க இந்த மிஸ்ஸஸ் இன்டர்நேஷ்னல் பேஜெண்ட்டுக்கு. ஸோ ஒரு 30 இயர்ஸாக ஓடிட்டுருக்க பேஜெண்ட் இது. ஆனால் 30 இயர்ஸாக வந்து ஒரு வாட்டி கூட அவங்க இந்தியன்ஸ்க்கு சான்ஸே கொடுத்ததில்லை. ஏன்னா பிகாஸ் நம்ம வந்து அந்த உமன் இன் பார் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்க்குறாங்க அவங்க. ஸோ மோஸ்ட் எம்பவர்ட் விமன் தான் இந்த காம்படிஷனில் கலந்துக்க முடியும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அந்த க்ரைட்டீரியாவை ஃபுல்ஃபில் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ரெப்ரசன்ட் India as well as Asia Pacific International on the international platform at Mrs. International 2023. ஸோ இந்த காம்படிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய காம்படிஷன். ஸோ வந்து 7 days நடக்க போகுது. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி கிளம்புறேன். ஸோ நான் தனியாக போல ரொம்ப எக்ஸைட்மெண்ட் என்னன்னா என்னோடய ஹஸ்பண்ட் கூட வராங்க. என்னோட எல்டர் டாட்டர் டாக்டர் ஸ்ரேயா, என்னோட எங்கள் டாட்டர் சரிகா, எல்லாம் 4 பேரும் வராங்க. ஸோ நாங்கள்லாம் சேர்ந்து தான் போகிறோம். ஸோ என்னன்னா லைக் நாங்கள் 15th போய் அங்கே சேர்ந்துருவோம். ஸோ 2 days வந்து அந்த ப்ராக்டிஸ் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு 17th 22nd வரைக்கும் இந்த காம்படிஷன் நடக்க போகுது. ஸோ நிறைய ரவுண்ட்ஸ் இருக்குது, நிறைய ஸ்கோரிங் ரவுண்ட்ஸ், நான் ஸ்கோரிங் ரவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோடு போயிட்டுருக்கேன். ஸோ ஸ்கோரிங் ரவுண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லைக் உங்களுக்கு ஃபிட்னஸ் ரவுண்ட் இருக்குது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பர்சனல் இன்டர்வியூ ரவுண்ட். இதில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 5 questions கேட்பாங்க. ஈச் கொஸ்டின் 5 minutes. ஸோ அதுக்கு 50 marks. ஃபிட்னஸ் இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் ரவுண்டுக்கு வந்து அகெயின் 25 marks. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் கிராண்ட் ஃபினாலே, அதுக்கு 25 marks. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து என் கூட வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க ஸ்டேஜில். ஸோ உலகத்துலேயே எந்த பேஜெண்ட்லேயே வந்து விமன் ஒர்க் பண்ணும்போது ஹஸ்பண்ட்க்கு வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. மிஸ்ஸஸ் இன்டர்நேஷ்னலாக அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ என் ஹஸ்பண்ட் என் கூட நடக்க போகிறாரு. ஸோ ரொம்ப பெருமையான விஷயம் என்னென்னா எங்களோட 25th வெட்டிங் ஆனிவர்சரி இப்போது லாஸ்ட் வீக் தான் முடிஞ்சுது. ஸோ எங்களுக்கு வந்து லைக் இந்த ஒரு மந்தில் வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்து எங்களோட கல்யாணம் அந்த மெமரிஸாக ரெக்கலெக்ட் பண்ணுற மாதிரி அந்த பிக் ஸ்டேஜில் அந்த குளோபல் பிளாட்ஃபார்மில் நடக்க போகிறோம். ஸோ என்னோட பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு எஜுகேஷன், த ரைட் டு எஜுகேஷன். ஸோ என்னன்னா லைக் ஆக்சுவலாக லைக் அந்த 100 marks சொன்னேன் இல்லையா, 25, 50, 25 அந்த 3 ரவுண்ட் ஸ்கோரிங் ரவுண்ட்ஸ்க்கு அப்புறமா வந்து டாப் 16 செலக்ட் பண்ணுவாங்க. அந்த டாப் 16ல் வந்து என்னோட பிளாட்ஃபார்ம் பற்றி நான் குளோபல் ஸ்டேஜில் கொண்டு போகிறேன், இந்தியாவிலேருந்து கொண்டு போகிறேன் குளோபல் ஸ்டேஜ்க்கு. ஸோ குழந்தைங்க வந்து எல்லாரும் படிக்கணும், எல்லாருமே 100% லிட்ரஸி வரணும் என்னோட கனவு ஆசை. ஆனால் 100% நடக்குமான்னு தெரில. ஆனால் வந்து எனக்கு எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி கூட என்னோட மிஷனுக்கு வந்து என்னோட லாங் விஷனை வந்து பார்த்து நிறைய பேர் முன்னாடி சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. ஸோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தால் குளோபலாக இது கொண்டு போகலாம், நம்மளுடைய கண்ட்ரி வந்து நெக்ஸ்ட் லெவல் போகும். அப்போ வந்து இந்த பிளாட்ஃபார்ம் பற்றி நான் பேசணும் ஒரு 30 seconds, அதுக்கு மார்க்ஸ் உண்டு. அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கும் ஒரு 30 secondsல நான் ஆன்சர் பண்ணணும். ஸோ நான் ஸ்கோரிங் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் த்ரோயிங் இருக்குது, சோப் மேக்கிங், அதுக்கப்புறம் இந்த கோல்ஃப் கோர்ஸில் போகிறது, வைன் அண்ட் வெஜ்ஜஸ், இந்த மாதிரி நிறையா ரவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். எஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள்லாம் வந்து லைக் பார்த்துட்ருக்கவங்களாம் வந்து எனக்காக நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்தியா வந்து இந்த சப்போஸ் நாங்கள் போய் வின் பண்ணிட்டேன்னு சொன்னால் இந்தியா வில் பி த ஃபர்ஸ்ட், ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கெட் தட் மிஸ்ஸஸ் இன்டர்நேஷ்னல் க்ரௌன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா 70+ கண்ட்ரீஸ்லேருந்து கலந்துக்க போகிறாங்க. ஸோ எனக்கு அதுவே ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து இந்தியாவிலேருந்து நானே எவ்ரி இயர் வந்து ஏஷியன்ஸ் மற்ற ஏஷியன்ஸ் கண்ட்ரீஸ்லாம் அங்கே எடுக்கிறாங்க. சிங்கப்பூர், மலேசியா, கொரியா, ஃபிலிப்பீன்ஸ், தாய்லாந்து அங்கெல்லாம் வராங்க. பட் ஆனால் இந்தியாவிலேருந்து இதான் நம்ம ஃபஸ்ட் டைம் போகிறது. ஸோ யூஎஸ்லேயே பக்கத்தில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸும் வராங்க. லண்டன், போலாண்ட், யுக்ரைன் எல்லா கண்ட்ரிஸ் வந்து வராங்க.